டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு சூப்பரான அறிவிப்பு வெளியே இருக்குதுங்க. அதாவது 2026க்கான ஆனுவல் பேனலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் டிஎன்பிஎஸ்சியில் எந்தமான எக்ஸாம்லாம் நடக்க போகுது, எந்தமான நோட்டிஃபிகேஷன்லாம் வரப்போகுது, அதை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது அடுத்த வருஷம் உங்களுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 20/5/2026 அன்னைக்கு கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கான ஒரு வேலையை இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 3/8/2026 அன்னைக்கு தாங்க உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷனை 23/6/2026 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 6/9/2026 அன்னைக்கு எக்ஸாம் இருக்க போகுது. மூணாவது நோட்டிஃபிகேஷனாக கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவலுக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை 7/7/2026 ரிலீஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 20/9/2026 நடக்க போகுது. நாலாவது நோட்டிஃபிகேஷனாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏக்கான வேலையை அறிவிக்கிறாங்க. 11/8/2026 அன்னைக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 25/10/2026 அன்னைக்கு எக்ஸாம் நடக்க போகுது. அஞ்சாவது நோட்டிஃபிகேஷனாக கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டை அறிவிச்சிருக்காங்க. அது 30/1/2026 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸாமுக்கான தேதி 14/11/2026 அன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. ஃபைனலாக ஆறாவது நோட்டிஃபிகேஷனாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் 6/10/2026 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 20/12/2026 அன்னைக்கு தாங்க நடக்க போகுது. அடுத்த வருஷம் மொத்தமாக 6 நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வர சொல்ல நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறதுன்னு. அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.